தங்க விலை நேற்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் இன்று 2080 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்க விலை 1,17,440 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை நேற்று மாற்றமின்றி தொடர்ந்த நிலையில் இன்று கிராமுக்கு 20 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி விலை 2,90,000க்கு விற்பனை. உலக நாடுகளுக்கு அதிபர் டிரம்ப் விதித்த வரி விதிப்பு செல்லாது. அமெரிக்க உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. வரி விதிப்பை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் அதிருப்தி. வரி விதிப்புக்கு எதிராக தீர்ப்பளித்த நீதிபதிகளால் வெட்கப்படுவதாகவும் விமர்சனம். உச்சநீதிமன்ற தீர்ப்பால் வரி விதிப்பு நடவடிக்கைகளை நிறுத்தப் போவது இல்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். மாற்று சட்டங்களை பயன்படுத்தி 10% உலகளாவிய வரியை விதிக்கப் போவதாகவும் அறிவிப்பு. இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு டிரம்ப் அரசு விதித்த வரியை ரத்து செய்த அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு காங்கிரஸ் வரவேற்பு. தீர்ப்பிற்கு பிறகு அமெரிக்கா இந்திய வர்த்தக ஒப்பந்தத்தின் நிலை என்ன என விளக்க மத்திய அரசுக்கு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வலியுறுத்தல். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு? பேச்சுவார்த்தை நடத்த டி.ஆர். பாலு தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை அமைத்தது திமுக. மதுரையில் இன்று நடைபெறுகிறது திமுக தென்மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு. பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் தயார் நிலையில் மாநாட்டு திடல். மதுரையில் நடைபெறும் மக்கள் நீதி மய்யத்தின் கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதல்வர் மு. க. ஸ்டாலின். திமுக கூட்டணி கட்சியின் முக்கிய தலைவர்களும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்ப்பு. தமிழே நீ வாழ்ந்திடு என உலக தாய்மொழிகள் நாளையொட்டி முதல்வர் மு. க. ஸ்டாலின் பதிவு. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் கவிதை வரிகளை பாடலாக்கியவர்களுக்கு பாராட்டு. பனியே கனியே பழரச சுவையே மரகத மணியே மாணிக்கச் சுடரே மன்பதை விளக்க என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு கிடையாது. மீண்டும் தேர்தல் பரப்புரையை தீவிரப்படுத்தும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி. சென்னை அம்பத்தூர் பகுதியில் இன்று வாக்கு சேகரிப்பு. சட்டமன்ற வளாகத்தில் முதல்வர் மு. க. ஸ்டாலினை இருமுறை சந்தித்த முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம். கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டை பன்னீர்செல்வம் அறிவிக்காத நிலையில் கவனம் பெற்ற சந்திப்பு. திமுக அணியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத பன்னீர்செல்வம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று பதில். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருச்சியில் இன்று நடைபெறுகிறது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு. 234 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிறார் சீமான். சொந்த மாவட்டமான காரைக்குடியில் களமிறங்கும் சீமான். சட்டமன்ற தேர்தலில் கடும் போட்டி களமாகும் காரைக்குடி. நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பிய விவகாரம். அதிமுக தொடர்ந்த வழக்கில் அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு.
KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருந்த முதல்வர் தற்போது என்ன பதில் கூறப் போகிறார் என அண்ணாமலை கேள்வி. திமுகவின் ஊழல் கோட்டை இடிந்து தரைமட்டமாகும் என உயர்நீதிமன்ற ஆணையை சுட்டிக்காட்டி அன்புமணி விமர்சனம். மன்னிக்க முடியாத அளவிற்கு திமுக அரசில் ஊழல் மலிந்துள்ளதாக தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. அமைச்சர் KN நேருவை பதவி நீக்கம் செய்யவும் வலியுறுத்தல். KN நேரு மீதான வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்போம் என திமுக அமைப்பு செயலர் RS பாரதி பேட்டி. தான் எந்த தவறும் செய்யவில்லை என அமைச்சர் KN நேரு விளக்கம். இதில் எந்த தவறும் நாங்கள் செய்யலை. அதனால் உரிய நீதிமன்றத்தில் அணுகி இதிலும் நாங்கள் எந்த குற்றமும் இல்லை என்று நிரூபித்து வெளியே வருவோம். அதுதான் சட்ட ரீதியாக சந்தித்து அதை தவிடுபடியாக்குவதற்கு திமுக சட்டத்துறை தயாராக இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறேன். தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்தது மதிமுக. மதிமுக அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைப்பு. புதுச்சேரியில் காங்கிரஸ் 18 தொகுதிகளை கேட்டால் நாங்கள் 30 இடங்களையும் கேட்போம் என திமுக MP ஜெகத் ரட்சகன் பேட்டி. முதல்வர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு தலைமை முடிவெடுக்கும் என்றும் பதில். அமைப்பாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளரா? அதான் தலைவர் தான் முடிவு எடுப்பாரு. அதான் உண்மை. நாங்களாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நாங்களாம் தொண்டர்கள் தான். நாங்களாம் ஆஞ்சநேயர் மாதிரி. உங்களை சொன்னாலும் நீங்க நிற்பீங்க. யாரை சொல்றாரோ அவர் தான். அதனால நாங்க எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ராமேஸ்வரத்தில் விசைப்படகு மீனவர்கள் இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள 22 மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகளால் 44 மின்சார ரயில்கள் ரத்து. போதிய ரயில்கள் இல்லாததால் முதல் நாளிலேயே பயணிகள் பாதிப்பு. பேருந்துகளில் நிரம்பி வழிந்த கூட்டம். மதுரை கோரிப்பாளையத்தில் கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம் இன்று திறப்பு. 50 கோடி ரூபாயில் சீரமைக்கப்பட்டுள்ள வண்டியூர் கண்மாய் பூங்காவையும் மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை. விருதுநகர், தேனி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடக்கம். விண்ணை முட்டும் வகையில் அரோகரா முழக்கமிட்டு பக்தர்கள் வழிபாடு. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய மாசி திருவிழா. மின் விளக்குகளால் ஜொலித்த கோயில் வளாகம்.
சேலம் அருகே விமரிசையாக நடைபெற்ற கல்வடங்கம் அங்காளம்மன் கோயில் மாசி தேர் திருவிழா. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு. ஆண்டிப்பட்டியில் காலிஃபிளவர் விலை கடும் உயர்வு. வரத்து குறைவு, முகூர்த்த நாள் தேவை அதிகரிப்பால் மும்மடங்காக உயர்ந்தது. பிரான்சில் கடந்த பல தசாப்தங்களில் இல்லாத அளவிற்கு பெய்து வரும் கனமழை. தென்மேற்கு பகுதியில் உள்ள கரோனாற்றில் வெள்ளப்பெருக்கு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 8 சுற்று ஆட்டம் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை.